எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நடிகர் விஜய் அவரை சுற்றி தொடர்ந்து சர்ச்சைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அதே போல் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் கூட நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. குறிப்பாக கரூர் சம்பவங்களுக்கு யார் பொறுப்பு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழக அரசு தான் பொறுப்பு என்று தமிழக வெற்றிக் கழகம் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விஜய் தரப்பு குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை சுற்றி நேற்று நடந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. தமிழக அரசினுடைய முகத்திலே கரியை பூசியாகிவிட்டது என்று தமிழக வெற்றி கட்சியினுடைய வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் சோஷியல் மீடியாலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அரசியல் நகர்வுகளில் தொடர்ந்து நடிகர் விஜயோடைய கட்சி அவர்கள் இதுவரை, அதாவது கரூர் சம்பவத்திற்கு முன்பு காட்டி வந்த அந்த பிடிவாதத்தை இப்போதும் காட்டுவதாகத்தான் தெரிகின்றது. அது குறித்த ஒரு அனாலிசிஸ், ஒரு காணொளி தான் இது. கரூர் சம்பவத்திற்கு முன்னர் வரை நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் அவர்தான் அந்த கூட்டணிக்கு தலைமையேற்று தமிழக முதல்வர் வேட்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தான் இருப்பார். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்ற ரீதியிலே தான் அவர்கள் தரப்பிலே சொல்லப்பட்டது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜயுடைய தரப்பு அல்லது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு, குறிப்பாக தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல் பாரதிய ஜனதா கட்சி, அந்த இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களுமே நடிகர் விஜய்க்கு ஆதரவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், தமிழகத்தினுடைய இந்நாள் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அல்லது அந்த கட்சியினுடைய பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே நடிகர் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுவதாக காட்டினார்கள். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பல பொதுக்கூட்டங்களிலே, பல மேடைகளிலே குறிப்பாக அவருடைய அந்த பேருந்திலே, பச்சை நிற பேருந்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் பரப்புரையிலே நடிகர் விஜய்க்கு ஆதரவு இருப்பதாகத்தான் காட்டினார். நேரடியாக தமிழக அரசை தான் குற்றம் சாட்டினார். அண்ணாமலை ஒரு படி மேலே போய் விஜய் மீது எந்த தவறும் இல்லை என்ற அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார். அதே போல் நயினார் நாகேந்திரனும் அதே கருத்தை சொன்னார். இதற்கு அரசியல் காரணங்கள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் அதிலே நடிகர் விஜய் சேர்ந்து கொண்டால் அந்த கூட்டணி எளிதிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு உள்ள அளவிலே அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டாக்க அது ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பரவலான கருத்து. எல்லா பக்கமும் வாக்குகள் பிரிந்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், ஆளுகின்ற திமுக கூட்டணி ஒரு பக்கம், நடிகர் விஜயோடைய கட்சி ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், இவர்கள் எல்லாரும், அதாவது 4 முனை போட்டி விட்டால் அப்பொழுது யார் வெற்றி பெறுவார் என்பது யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது மிக மிக கடினமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நடிகர் விஜய் தேசிய ஜனநாயக முன்னணியிலே விட்டால் உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற கணக்கு, அரசியல் கணக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் சரி, அதிமுகவும் சரி, அதே போல் பாஜகவும் சரி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள அரசியல் கணக்கு. கரூர் சம்பவம், அதில் உள்ள சோகம், அதில் உள்ள நியாயங்கள் எல்லாம் தாண்டி இப்பொழுது அரசியல் கட்சிகள் கணக்கு போட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பிரசார கூட்டங்களிலே தமிழக வெற்றி கழகத்தினர் நிறைய பேர் அந்த கட்சியினுடைய கொடியை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அதை பார்த்துவிட்டு உற்சாகமான எடப்பாடி பழனிசாமி இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் தகவல் ஒன்றும் பரப்பப்பட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்பொழுது இந்த கூட்டணி குறித்தும் கருத்து சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வந்தன. அதே போல் டெல்லியிலே முகாமிட்டிருந்த ஆதவ அர்ஜுனா அவர் காங்கிரஸ் தரப்பிலே கூட பேச்சுவார்த்தை நடத்தினார், தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று இப்படி பல குழப்பமான செய்திகள் இருந்து கொண்ட சூழ்நிலையிலே இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கு நடிகர் விஜயுடைய கருத்து, விஜய் கட்சியினருடைய பதிலடி நேற்றே விட்டது. அதாவது
தமிழக வெற்றி கழகத்தினர் யாருமே வந்து அப்படி அவர்களுக்கு உத்தரவு கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்திலே வந்து போய் கலந்து கொள்ளு என்று கட்சி எந்த உத்தரவும் யாருக்கும் போடவில்லை. அப்படி கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய கட்சியினராக இருக்க முடியாது என்ற அளவுக்கு சொல்லிவிட்டார்கள். இது கிட்டத்தட்ட அதிமுக பொதுச் செயலாளருடைய முகத்திலே கரியை பூசியது போல் ஆகிவிட்டது அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் வந்து பல அரசியல் ஆர்வலர்கள் இல்லை அதிமுக எதிர்ப்பாளர்கள் வந்து இது வந்து அதிமுகவை வந்து விஜய் கட்சியினர் கொடியை வந்து தங்களுடைய கூட்டங்களை பயன்படுத்தி ஒரு மாதிரி அரசியல் நகர்வுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு யாருமே சொல்ல. பட் இவ்வளவு ஒரு நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது என்று எல்லோரும் பரிகாசம் செய்தார்கள். விஜயை பொறுத்தவரை வந்து மீண்டும் மீண்டும் ஒரே கணக்கு தான் அவர் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது இப்பொழுது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதாவது இந்த பழைய திரைப்படத்தில் வந்து அடைந்தால் மகாதேவி இல்லைனேல் மரணதேவி என்பது சொல்லி போல், அடைந்தால் நான் முதலமைச்சராக அமர்வேன், அப்படி இல்லை என்றால் நான் அரசியலில் வந்து இரண்டாவது இடத்திற்கு நான் போட்டி போடவில்லை, முதல்வர் பதவிக்கு தான் போட்டி போடுகிறேன் என்பதை மீண்டும் 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 சொல்லி கொண்டிருக்கிறார். கரூர் சம்பவம் நடந்த பிறகும் கூட அந்தவுடைய எண்ணத்திலே வந்து எந்த விதமான தொய்வும் இல்லை என்பது இது போன்ற நடவடிக்கைகள் தெள்ள தெளிவாக காட்டியிருக்கின்றன. ஆக ஒருவேளை வந்து விஜய் அப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறு எப்போ ரொம்ப அதிகம்னாக்கா, ஒருவேளை இப்போது இருக்கும் வதந்திகளைப் போல நடிகர் விஜயும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைத்து ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அப்பொழுது வந்து உறுதியாக விஜய் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் கட்சி தரப்பிலே வந்து அமைச்சரவையிலே பங்கு கொள்வார்கள், நடிகர் விஜய் முதல்வராக இருப்பார். ஆனால் அதை தவிர அதிமுக கூட்டணியிலோ இல்லை பாஜக கூட்டணி, அந்த தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியிலோ நடிகர் விஜய் இருந்தால் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், அதில் சமரசமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சி விஜயை பொறுத்தவரை அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது அதிமுக அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்கு நடிகர் விஜயுடைய தரப்பு வந்து எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வதாக தெரிவதில்லை என்று இருக்கும் சூழ்நிலையிலே இப்போதைக்கு எல்லோர் முன்னிருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒன்று விஜய் வந்து முதல்வராக முயற்சிக்கிறார், விஜய்க்கு இங்கே இருக்கிற ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆதரவுன்னு சொல்லிட்டு பல ஒப்பீனியன் போல் சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது தான் மக்களுக்கான கோபம், தமிழகம் முழுவதுமே வந்து திமுக மீதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவருடைய அமைச்சரவை மீதுமே கடுமையான கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த கோபம் வந்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் மாறுகிறது. அந்த கோபத்தை அறுவடை செய்வதற்கு வந்து அதிமுகவோ பாஜகவோ அவங்களால முடியல. விஜய் தான் அதை அறுவடை செய்வதாலே விஜய் தனித்து போட்டிட்டாலுமே கூட இன்றைக்கு முதல்வராக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிக மிக பெரிய அளவிலே பரப்ப ஆரம்பித்து 2-3 மாதங்கள் ஆகிவிட்டன. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இல்லைங்கிறது ஒரு புறம் இருக்க, ஆரம்பத்தில் வந்து ஒரு நியூட்ரல் விஜய் வந்து ஒரு சிறிய கட்சி போல் ஒரு 10-15 தொகுதியில் ஜெயித்தாலே மிக அதிகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவர்கள் வந்து இப்பொழுது வந்து நடிகர் விஜய்க்கு ஆதரவாக களம் இருக்கிறது என்று நிறைய பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு சில ஒப்பீனியன் போல் சொல்கிறவங்க வந்து விஜய் வந்து ஒரு விஜய் சுனாமிக்கு தமிழகம் தயாராகி கொண்டு இருக்கிறது என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து 160-170 தொகுதிகளை வந்து விஜய் ஜெயிப்பார், திமுக வந்து இப்போ இருக்கிற மக்கள் கோபத்திலே வந்து 20-25 தொகுதிகள் ஜெயித்தாலே வந்து மிக அதிகம்ங்கிற ரீதியிலே வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கணக்குகள்லாம் உண்மையானால் அது வந்து தமிழக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருக்கும் என்று சொல்வது சந்தேகமே இல்லை. ஆனால் ஒருவேளை இது இல்லை என்கின்ற பட்சத்திலே விஜய் தொடர்ந்து இப்படி வந்து முதல்வராக மட்டும்தான் நான் ஆவேன், வேறு எந்த சமரசம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தால் உறுதியாக அது வந்து வாக்குகளை பிரித்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு தான் உதவும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விஜய்க்கு பின்னால் யார் அவரை இயக்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வி பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த கேள்வி அதிகம் விவாதிக்கப்படாத ஒன்று. ஆனால் அந்த கேள்விக்கான விடையுமே இப்பொழுது ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஒருவேளை விஜய் வந்து இந்த கலைதார்த்தத்தை புரிந்து கொண்டு எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறக்கூடாது என்று முடிவு செய்து ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த கட்சிகள் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளோடு சேர்ந்து, அதாவது ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியிலே சேரலாம், இல்லை அதிமுக வந்து பாஜகவை கழட்டிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதிமுக கூட சேரலாம். அது போன்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரவில்லை என்று சொன்னால் விஜய் பிடிவாதமாக தான் முதல்வர் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒன்று அவருக்கு ஆதரவாக அவ்வளவு பெரிய அலை இருக்கிறது என்று அந்த கட்சியும் அவரும் நம்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்குத்தான் நாம் தள்ளப்பட வேண்டும். அது நிஜமாக பொய்யாங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள் காட்டி கொடுக்கும். அப்படி ஒரு பெரிய ஒரு சுனாமி விஜய்க்கு ஆதரவாக இல்லாத பட்சத்திலே விஜய்
தனித்து நின்று களமாடினால் உறுதியாக அது வாக்குகளை பெரிய அளவில் பிரித்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்குத்தான் உதவும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. எலக்ட்ரல் அரித்மெட்டிக், அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் வாக்கு சதவிகிதம் இதுவரை இருக்கிற அந்த அடிப்படையிலே பார்த்தால் அதற்கான பாசிபிலிட்டி, அதற்கான சாத்தியக்கூறு தான் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயுடைய இந்த மனப்போக்கு எந்த அளவுக்கு அவருக்கு நல்லது செய்கிறது. அவருடைய விசிறிகள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவில் அவரை ஒரு பிளைண்ட் ஃபோல்டட் ஃபாலோயிங், குருட்டாம்போக்காக விஜய் தப்பே செய்ய மாட்டார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இமேஜ் அவருக்கு ஏற்பட்டு விட்டதா என்று சொல்லும் அளவுக்குத்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. நீதிமன்றத்திலே அவருடைய வாதங்கள் கூட அப்படித்தான் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் கரூருக்கு அவர் செல்ல வேண்டும் என்று அவர் காவல்துறையிலே கொடுத்திருக்கும் அனுமதி விண்ணப்பமே கூட அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை தான் காட்டி கொடுக்கிறது. விஜய் போகும் வழியெங்கும் யாருமே பார்க்கக்கூடாது, பார்வையாளர்களுக்கு தடை விதிக்க வேண்டும், பொதுமக்கள் கூடக்கூடாது, அவர் போகிறதுக்கு ஒரு ரெட் காரிடார் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு முதல்வரோ பிரதமரோ போனால் தடையில்லா போக்குவரத்து அல்லது தடையில்லா வழி அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறதோ அது போன்ற ஒரு வழி செய்து கொடுக்க வேண்டும். விஜய் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கும் போது மீடியா அனுமதிக்கப்படக்கூடாது, அவருடைய ரசிகர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. இன்னும் ஒரு படி மேலே போனால் சவுக்கு சங்கர் நேற்று ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறார். அதில் ரசிகர் கூட்டம் பிரச்சனை செய்தால் அவர்கள் மீது தடியடி நடத்தி காவல்துறை அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அப்படி விண்ணப்பம் ரிட்டனில் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறது, சவுக்கு இதை காட்டியிருக்கிறார். இந்த அளவுக்கு நடிகர் விஜய் தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய தனிப்பட்ட பாப்புலாரிட்டி, தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கின் மீது இவ்வளவு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையுமே மக்களோ இல்லை ரசிகர்களோ தன்னை குறை சொல்லவே மாட்டார்கள் என்ற ஒரு மிருகத்தனமான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது என்பது தெளிவாக காட்டுகிறது. இந்த நம்பிக்கையினுடைய பயனை அவர் அறுவடை செய்வாரா, இல்லை இந்த கணக்குகள்லாம் தப்பாய் போய் வாக்குகள்லாம் சிதறி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை இதையெல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் மக்களுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, விஜயை பொறுத்தவரை அவர் அடைந்தால் முதல்வர் நாற்காலி, இல்லையேல் எதுவும் இல்லை என்ற ஒரு மனோபாவத்தில் தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தினை பதிவிடுங்க. நான் வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.